செகண்ட் டாபிக் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் சர்வீஸ் அப்படின்னும்போது அதோட எய்ம் என்ன, ஹெல்த் சர்வீஸ்னால் என்ன, எய்ம் ஆஃப் லொக்கேட்டிங் இல் ஹெல்த் அண்ட் ப்ரொவைட் மெடிக்கல் கேர் ஆஃப்டர் ப்ராப்பர் மெடிக்கல் செக்கப். அப்போ ஒரு குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கூலில் நம்ம மெடிக்கல் செக்கப்புன்றதை பண்ணுவாங்க. சில நேரத்தில் கேம்ப் வச்சு கூட சில ஸ்கூல்ஸில் பண்ணுவாங்க. ஸோ உடல்நிலை சரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக்கப் பண்ணுறதுக்காக இந்த ஹெல்த் சர்வீஸ் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு உடனே நம்ம என்ன பண்ணணும், மெடிக்கல் ஹெல்ப்பு, செக்கப்பு இதெல்லாம் பண்ணணும். ஏஜென்சிஸ் ஆஃப் ஸ்கூல் ஹெல்த் சர்வீஸ், ஸ்கூல் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்டர் த சேஞ்ச் ஆஃப் அ ஸ்கூல் டாக்டர். ஒரு ஏஜெண்ட்டாக அவங்க இருப்பாங்க. ஸ்கூல்லையே ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டுட்டு அவங்க டாக்டருக்கு பதிலாக அங்கே இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்றாங்க. அடுத்தது ஸ்கூல் ஹெல்த் எஜுகேட்டர், அதே மாதிரி ஹெல்த் எஜுகேட்டரும் இருப்பாங்க. அதை ஹெல்த்தை பற்றி சொல்லி கொடுக்குறவங்களா அவங்க இருப்பாங்க. ஸ்கூல் டிஸ்பென்சரி, அது எல்லாமே நம்மளையும் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இருக்கு இல்லையா டிஸ்பென்சரி, அதில் வேணும்னா போய் எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ரெட் கிராஸ் யூனிட் ஆஃப் த ஸ்கூலில் ரெட் கிராஸ் இருக்குது. அந்த ரெட் கிராஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். இன்ஜுரிஸ், இல்னஸ் இவங்களுக்கெல்லாம். ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்டர் த சார்ஜ் ஆஃப் அ குவாலிஃபைட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்றது யார் எடுப்பா, எப்பொழுதுமே பிடி டீச்சர் எடுப்பாங்க. நம்மளுக்கு பிஇ டீச்சர்னு சொல்லுவாங்க, பிஇ இன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டர் டீச்சர் சார்ஜ் எடுத்துக்கணும். அதை ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு. ப்ரோக்ராம் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸில் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸ். ஒரு குழந்தைய பற்றி எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கும். இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட பிபி இருக்கும், சுகர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும்னா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். அதையெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த குழந்தைக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருக்குது, இந்த நேரத்தில் இந்த டேப்லெட்ஸ் அவங்க எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு கிளாஸ் டீச்சராக எல்லாரும் குழந்தைங்கள பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். டியூட்டிஸ் ஆஃப் டீச்சர்ஸோட டியூட்டிஸ் என்ன, கடமைகள் என்ன அந்த ஹெல்த் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்தது என்ன, டு மெயின்டைன் சவுண்ட் ஹெல்த் கண்டிஷன். அது மாதிரி நம்மளோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அதை மெயின்டைன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். குழந்தைங்களோடதையும் மெயின்டைன் பண்ணணும். ஸ்கூல் கிளினிக் இருக்கணும். ஸ்கூலில் கிளினிக் உடனே ஏதாவது ஒன்றுனா நர்ஸோ டாக்டர்ஸோ யாராவது இருக்கணும். அதே போல் அங்கே தேவையான மெடிசன்ஸும் இருக்கணும் டு கிவ் ஃபஸ்ட் எய்ட். ஃபாலோ அப் ஒர்க். ஸோ அடுத்தது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஒரு குழந்தைக்கு இப்போ பிபி இருக்குது, அது குறையலையா, அந்த குழந்தை எப்படி இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்தது ஹெல்த் சூப்பர்விஷன். Aim is to provide a healthy environment in the school to maintain cleanliness and hygiene conditions in the school. அது மாதிரி நமக்கு சுற்றுப்புற இதாக இருந்தால் தான், நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அப்போ சொல்லுவாங்கள்ல, சுத்தம் சுகம் தரும், சுத்தம் சோறு போடும் அப்படின்னு. அதாவது சாப்பாடு கூட அப்போ தான் ஒழுங்காக உள்ளே போகும், கிருமிகள் இல்லாமல் வயிற்றுக்குள்ளே. அது மாதிரி இஸ் டு ப்ரொவைட் அ ஹெல்த்தி என்விரான்மெண்ட். ஒரு நல்ல சுகாதாரமான ஒரு சுற்றுச்சூழல் ஸ்கூலில் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு நல்லது அப்படின்றாங்க. அப்போ அதை ப்ரொவைட் பண்ணணும், அதை சூப்பர்வைஸ் பண்ணணும். அது மாதிரி இருக்குதா, என்விரான்மெண்ட் க்ளீனாக இருக்கா, இல்லை குப்பைகள் அங்கே போட்டிருக்காங்களா, இதிலேருந்து கிருமிகள் வருதா, இதிலேருந்து கொசுக்கள் நிறையா வருதா, எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது நம்ம கடமை. டு மெயின்டைன் கிளென்லினஸ் அண்ட் ஹைஜீன் கண்டிஷன்ஸ் இந்த ஸ்கூல். மாதிரி சுத்தமாக இருக்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதனால தான் குழந்தைங்களையே கீழே பேப்பர் போடாத, குப்பை போடாத, சாப்பிடும்போது சிந்தாமல் சாப்பிடு, இதெல்லாமே சொல்லித்தருது அதனால தான். அதே மாதிரி ஒரு இதை தொட்டுட்டு, அந்த மண்ணை தொட்டுட்டு அப்படியே கொண்டு வந்துட்டு அப்படியே இது பண்ணுறது. அப்போ அதில் இருக்க வார்ம்ஸ் எல்லாம் அவங்க குழந்தைங்களுக்கு பூச்சி கடிக்கிறது, இதெல்லாமே அதனால தான் நடக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் எப்படி ஹைஜீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லித்தரணும். கையை கழுவணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். The healthy school environment depends upon various factors which have to be kept in the mind while planning a school building and supervision to be made later on. ஸோ ஒரு ஹெல்த்தியான ஸ்கூல் என்விரான்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். அதை நம்ம மனசில் வச்சுட்டு நம்மளோட பிளானிங் எப்பொழுதுமே ஒரு ஸ்கூல் பில்டிங் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா நம்மளோட என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, அந்த சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணணும். அதே மாதிரி போய் அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சூப்பர்வைஸும் பண்ணணும்.
தேவைப்பட்டால். ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் மஸ்ட் நோ த எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம். ஸோ ஒரு ஸ்கூலில் இருக்கிற அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் என்ன ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராமோடைய நோக்கம் என்ன, கொள்கைகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெவலப் பர்சனல் ஹெல்த்தி ப்ராக்டிஸ் ஃப்ரம் பிகினிங் ஆஃப் ஸ்கூல் டேஸ். ஸோ எதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை ப்ராக்டிஸ் பண்ணணும். பர்சனல்னால் நம்மளே காலையில் எந்திரிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸ்கூலுக்கு போகிறோம்ல, ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணணும், அப்படி ஹெல்த்தியாக என்ன பண்ணுறோம், காலையில் எந்திரிச்சோடனே ஸ்கூலுக்கு போனோடனே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் நல்லா ஹெல்த்தியாக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது, அதை நம்ம வளர்க்கணும். அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஈச் சைல்ட்ஸ் ஹெல்த் நீட்ஸ். ஒரு குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையானதை நம்ம என்னன்றதை பார்க்கணும். இந்த குழந்தைக்கு கண் தெரியாமல் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு தூரப்பார்வை ஆனால் சொல்ல தெரியாது, பட் தெரியாமல் இருக்கும், அதனால் நோட்டில் எழுதாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு தேவையானதை நம்ம பார்த்துட்டு நம்ம அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் பேசணும். அது மாதிரி தான். ஸோ அந்த குழந்தையோடைய டிஃபிகல்ட்டிஸ் என்ன, அவங்களுக்கு ஹெல்த்துக்கு என்ன தேவைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹையஸ்ட் பாசிபிள் லெவல் ஆஃப் ஹெல்த் ஃபார் ஈச் யங்ஸ்டர் மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா வளரிளம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன கொடுப்பாங்க அப்படின்னு அடல்ட்ஸ், அதாவது அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அனீமிக்காக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளோ நல்ல சத்துள்ள இது வேணும் அப்படின்னு சொல்லி அனீமிக்குக்கான டேப்லெட், அயன் டேப்லெட்ஸ்லாம் சில இதில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன தேவை, அவங்களோட நல்ல குட் ஹெல்த்துக்கு, அதனால தான் சத்துணவு கொடுக்குறாங்க. சத்துணவில் முட்டை கொடுக்குறாங்க, முட்டை நல்ல ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சானிட்டரி ப்ராக்டிசஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ். அதே மாதிரி நம்மளுடைய வாஷ்ரூம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இருக்கிற வாஷ்ரூம்ஸை பார்த்தா யாராலையுமே சகிக்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கர இந்த சானிட்டரி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மெல்லோட அந்த க்ளீன் பண்ணாமல் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த சானிட்டரி ப்ராக்டிஸ், ஒரு தண்ணி ஊற்றணும், அப்படி அந்த வாஷ் பண்ணணும், எல்லாமே அந்த சொல்லித்தர ஒரு மெயின்டைன் பண்ணுற அதை சூப்பர்வைஸ் பண்ணுற ஒரு ஸ்கூலாக இருக்கணும் அப்படிங்கிறதான். அது மாதிரி சுற்றுப்புறமும் தூய்மையாக இருக்கணும், சுற்றுப்புறத்தையும் நம்ம நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ரிடக்ஷன் இந்த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அதே மாதிரி ஏதாவது கம்யூனிகபிள் டிசீஸ் வந்துருச்சா, இப்போ ஒருத்தருக்கு அம்மை போட்டுச்சுன்னா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அம்மை போடும். ஸோ அந்த மாதிரி இருக்குதா, இந்த டைமில் அது மாதிரி நடக்குதா, அப்போ அதுக்கு என்ன நம்ம ப்ரிகாஷனரி மெத்தட் எடுக்கணும், அதுக்கு என்ன நம்ம சொல்லணும், அப்படியே வந்தனாலும் அந்த என்ன சொல்யூஷன் நம்ம சொல்லணும், என்ன மாதிரி இருக்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்புறம் நான் கம்யூனிகபிள் டிசீசஸாக இருந்தாலும் கூட நம்ம அதை குறைக்கிறதுக்கான வழிகளே நம்ம பார்க்கணும். இது எல்லா ஸ்கூல்ஸோடைய கடமை. மெத்தட்ஸ் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அண்ட் டிஸார்டர்ஸ். ஸோ இது வருமுன் காப்பது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா. எந்த ஒரு குறைபாடுகளோ எந்த ஒரு ஏதோ வந்துச்சுன்னா கூட அதை வருமுன் காக்கிறதுக்காக நம்ம தேவையான மெத்தட்ஸை நம்ம கையாளணும். ப்ரொவிஷன் ஆஃப் எமர்ஜென்சி மெஷர்ஸ். இப்போ எமர்ஜென்சி ஒரு குழந்தைக்கு ரொம்ப சீரியஸ் அப்படின்னும் போது அதுக்கு என்ன தேவையோ அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஒரு ஆக்சிஜனோ, ஒரு வேறு என்ன குளுக்கோஸோ ஏதோ ஒன்று அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அண்டர் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன், அண்டர் டாக்டர் கன்செஷன். ஓகே. ஸோ அடுத்தது ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் பை த ஸ்கூல். என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சைட்டு, எந்த லொக்கேஷன், எந்த இடத்துல நீங்கள் ஸ்கூலை வைக்கிறீங்க. ஒரு பார் இருக்கிற இடத்துல ஸ்கூல் இருக்குது, அப்போ அந்த பார் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம வைக்கும் போதே, ஸ்கூல் கட்டும் போதே எந்த இடத்துல நம்ம ஸ்கூல் கட்டணும், ஸ்கூல் இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், அதில் நல்ல வெளிச்சம் இருக்கா அந்த ஸ்கூலில், அந்த கிளாஸ் ரூமில், காற்று வருதா அந்த கிளாஸ் ரூமில், அது ரொம்ப முக்கியம். அந்த வென்டிலேஷன் இல்லாமல் சில குழந்தைங்களுக்கு சஃபகேட் ஆகி ஆக்சிஜனே சப்ளையே இல்லாத மாதிரியா ஆனால் ஏரியா கூட இருக்குது. அந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இருக்காத இடத்துக்கெல்லாம் நம்ம பார்த்து, ஜன்னல் இல்லைன்னா ஜன்னல் வைக்கணும். அந்த மாதிரி
இது மாதிரி கிளாஸ் ரூம்ஸை நம்ம ப்ராப்பராக பார்க்கணும். அதே மாதிரி ஃபர்னிச்சர் கரெக்டாக இருக்கா, பிளாக் போர்டு இருக்குதா. ஒரு கிளாஸ் ரூம்னால் அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கணும், போர்டு இருக்கணும். அப்புறம் பிரேக் விடுறாங்களா, ட்ரைனேஜ் சிஸ்டம். பிரேக்லாம் பார்த்திங்கன்னா இப்போலாம் அந்த குழந்தைங்களுக்கு லஞ்ச் பிரேக் மட்டும்தானே அவங்க வந்து, இல்லைன்னா இன்டர்வல் காலையில் ஒரே ஒரு இன்டர்வல் வரும், அது மேலே தண்ணியே குடிக்க மாட்டாங்க குழந்தைங்க. கேரளாலலாம் ஸ்கூல்ஸில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிரேக் விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு வாட்டர் பெல்லுன்னே அடிக்கிறாங்க. அப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நேரத்துக்கு அந்த மாதிரி இன்டர்வல்ஸ்லாம் நம்ம ஸ்கூல்ஸில் வச்சா கூட ரொம்ப நல்லது. ட்ரைனேஜ் ப்ராப்பராக இருக்கா, இல்லை சாக்கடை போய் அடிச்சுக்குதா, அந்த மாதிரி. ஸ்கூல் கிரவுண்டுன்றது ரொம்ப முக்கியம். அதில் விளையாடுறதுக்கு குழந்தைங்களுக்கு நல்லா வந்து எல்லா பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கணும். இப்போலாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கூல்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதே மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கணும், கண்டக்டட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து என்னது கோவிட் டெஸ்ட் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். சில இதில் வந்துச்சு கண்டக்டட் கேம்ஸ், அது மாதிரி கேம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேம்ஸ் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணணும். அது மாதிரி ப்ராப்பரான வால்ஸு செவுரு இருக்கா, கிளென்லினஸ் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் அந்த கொரோனா டைமில் கண்டிப்பாக டிஸ்இன்ஃபெக்ஷன் இப்போ வந்து இது கொடுப்பாங்க, அந்த ஒரு சொல்யூஷனை. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, சுத்தமாக இருக்கா, தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்கா, மத்தியானம் வந்து மதிய உணவு சாப்பிட்றதுக்கு இருக்கா, இது எல்லாமே மிட் டே மீல்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணும் ஸ்கூலில். அதான் சத்துணவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் ஃபஸ்ட் எய்ட்னு முதல் உதவி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். முதல் உதவினா என்ன, மீனிங், அதோட கொள்கைகள் என்ன, பிரின்சிபல்ஸ், நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், ஸ்கோப் அண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் ஃபஸ்ட் எய்டு, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் எய்டுன்னு வரும்போது ஒரு இமீடியட் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக இல்லையா. ஃபஸ்ட் எய்ட் இஸ் த இமீடியட் ட்ரீட்மெண்ட் கிவன் டு த விக்டம் ஆஃப் த ஆக்சிடெண்ட் அண்ட் சடன் இல்னஸ் பிஃபோர் மெடிக்கல் ஹெல்ப் இஸ் அப்டைன்டு. ஸோ ஒரு மெடிக்கல் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிவிடுங்க, வந்து முதல் உதவி செஞ்சுருங்க. அப்போ அவங்களுக்கு ஈஸியாக வந்து டாக்டரால் அவங்களுக்கு க்யூர் பண்ண முடியும். உடனே வந்து எல்லாமே நடக்கும். இப்போ ஆக்சிடெண்ட் நடக்குது, அந்த இடத்துல டாக்டர் இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லாமல் போகுது, அந்த இடத்துல டாக்டர் இருப்பாங்கன்னா இல்லை. அப்போ உடனே நம்ம என்ன கொடுக்கலாம், சில பேர் இந்த வாயில் ஊதி அந்த காற்று கொடுப்பாங்க, சில பேர் கையை வச்சு அந்த ஹார்ட்டை வந்து அழுத்தும் போது அந்த ஹார்ட் திரும்பி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும், உயிர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இமீடியட்டாக நம்ம வந்து முதல் உதவி செய்கிறது முக்கியம் மெடிக்கல் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி. அப்போ ஸ்கோப் ஆஃப் ஃபஸ்ட் எய்டோட ஸ்கோப் என்ன, த ஃபஸ்ட் எய்டர் ஷுட் எக்ஸாமின் த கேஷுவாலிட்டி டு நோ த டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் அண்ட் தேர் நேச்சர். திஸ் இஸ் நோன் அஸ் டயக்னோசிஸ். ஸோ டயக்னோசிஸ்னால் என்ன, இவங்க ஆக்சிடெண்ட் ஆகி வந்திருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, எதனால் ஆக்சிடெண்ட் ஆச்சு, எப்படி அடிபட்டுச்சு, இல்லை கீழே விழுந்துட்டிங்களா, இல்லை என்ன மாதிரி ஆயிடுச்சு, இதெல்லாம் எக்ஸாமின் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ எக்ஸாமின் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி இப்படி தான் அடிபட்டுச்சு, இதுதான் காசு அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி அடிபட்டிருக்கு, தலையில் அடிபட்டிருக்குது, கையில் அடிபட்டிருக்கு, காலில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. The diagnosis will be give him an idea of the treatment to be given and the doctor takes charge. டாக்டர் வரத்துக்கு முன்னாடி சார்ஜ் எடுக்கிறது. ஏன்னா ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்ருக்கலாம் அந்த டாக்டர், அதனால் உடனே வர முடியாது. அப்போ அந்த நர்ஸ் வந்து அதை கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன முதல் உதவி செய்ய முடியும் அது மாதிரி செய்வாங்க. ஸோ எதனால் இது ஆணுச்சு அப்படின்னு சொல்லி தெரியும் போது தான் அவங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதை டாக்டர்கிட்ட உடனே இன்ஃபார்மும் பண்ண முடியும். The next step is to send the casualty to his house or to a hospital. ஸோ அந்த இன்ஜூர்டான ஆளை வந்து ஓகே அடுத்து சரியாயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போகலாம், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதனால் ஆஸ் த கேஸ் மே பி இன் அ சூட்டபிள் அட்மாஸ்ஃபியர், அந்தந்த அட்மாஸ்ஃபியரை பொறுத்து இது இருக்கும். டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட், டிஸ்போசல், இதுதான் டயக்னோஸ் பண்ணணும். என்ன உடம்புல என்ன இருக்குது, என்ன பிரச்சனை, பிபி இருக்கா, சுகர் இருக்கா, எல்லாமே பார்த்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஹிஸ்ட்ரி, அவங்களோட ஹிஸ்ட்ரியை பொறுத்து அவங்க சிக்னல்ஸ், இந்த மாதிரி வலிக்குது, இல்லை வந்து நல்லாயிருக்கு, ஓகே இந்த அறிகுறிகள்லாம் இல்லை, இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ண பிறகு அவங்கள அனுப்பிடுவாங்க. ஹிஸ்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு த ஆக்சிடெண்ட் ஆக்சுவலி அக்கர்ட், எப்படி இந்த ஆக்சிடெண்ட் வந்து நிஜமாலுமே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்றது. த கேஷுவாலிட்டி will give history.
இந்த மாதிரி என்னை போய் இடிச்சிச்சு, இதுலேருந்து ரத்தம் வந்துச்சு, பல்லுலலாம் கூட ரத்தம் இருக்கும், அடிபட்டிருக்கும், இல்லை உள்ளே அடிபட்டிருக்கும், எதுவுமே தெரியாது. தி சரௌண்டிங்ஸ் வில் ஆட் டு த இன்ஃபர்மேஷன். ஸோ like an abandoned scooter or a bike or a broken pillar near the place and its condition. ஸோ ஒரு ஸ்கூட்டர் உள்ள போய் இடிச்சிருக்கலாம், இல்லை ஒரு தூணில் போய் இடிச்சிருக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்க எல்லாருமே அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி தான் நடந்துச்சு, இந்த மாதிரி அடிபட்டுச்சு, அப்போ காலில் அடிபட்டிருக்கா, கையில் அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்த சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்னென்ன இருக்குது, லைக் பெயினாக இருக்கா, வலிக்குதா, இல்லை நடுங்குறதா, இல்லை வந்து உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கா, இது எல்லாமே பார்ப்பாங்க. லைக் பெயின், ஷிவரிங், ஃபெயிண்ட்னஸ் எக்ஸெட்ரா. பெயின் டிஸ்கிரைப்ட் பை த கேஷுவாலிட்டி வில் lead the first aider to the region of injury without waste of time. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஷுவாலிட்டி வந்துச்சு, ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்க அப்படின்னும் போது முதல்ல அந்த பேஷண்ட்டை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுமா, உடனடியாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அவங்க வழியை பொறுத்து தான் அவங்க வந்து யோசிப்பாங்க. டைமை வேஸ்ட் பண்ணாமல் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கூட டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, வேஸ்ட் பண்ணாமல் கூட்டிகிட்டு வந்ததுனால உயிரை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதான் சிக்னல்ஸ். ஆர் வாட் த ஃபர்ஸ்ட் எய்டர் ஃபீல்ஸ் அண்ட் ஃபைண்ட்ஸ் அவுட் ஃபார் ஹிம்செல்ஃப் லைக் அ paleness, அடுத்தது swelling of parts injured, bleeding, deformity of the limbs, etc. அதாவது ஃபஸ்ட் எய்டர் வந்து ஃபஸ்ட்டு என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, லைக் இவங்களுக்கு வந்து வீக்கம் இருக்குது, இவங்களுக்கு அடிபட்டிருக்கு, இவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகுது, நிறையா ரத்தம் போகுது, இல்லை கை வந்து சுளுக்கிருச்சு, திரும்பிருச்சு, நடக்க முடியாது. The training the first aider has undergone will help him make observations correctly. ஸோ அந்த ஃபஸ்ட் எய்டருக்கு தான் வந்து தெரியும் எப்படி உதவி செய்கிறது, என்ன மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக அவங்க தான் சொல்லுவாங்க. ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் எதுக்காக நம்ம படிக்கிறோம் ஃபஸ்ட் எய்டர்னால், நம்மளும் ஒரு ஃபஸ்ட் எய்டர் பண்ணுறவங்களா இருக்கணும். ஒரு குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு, ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம முதல் உதவி செய்யணும். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சிவியாரிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடனே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா டாக்டரை கூப்பிடணும், மேலே எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது. ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் போது, இஃப் த காஸ் ஆஃப் த ஆக்சிடெண்ட் இஸ் ஸ்டில் தேர், ரிமூவ் இட். எக்ஸாம்பிள் லைவ் எலக்ட்ரிக் ஒயர், பில்லர்ஸ் ஆர் legs on body etc. or move logs on body etc. or remove the casualty from the danger. எக்ஸாம்பிள் a burning house, a room with poisonous gases etc. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட், அதுலேருந்து முதல்ல அவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டு. அதை ஃபஸ்ட்டு இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஒயர் இருக்குது, அங்கே போயிட்டுருக்கு, அதை மிதிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு நல்ல மரக்கட்டை குச்சியை வச்சு அவங்கள தள்ளி விடணும். இல்லை ஒரு அந்த தூண்லலாம் போய் நிற்பாங்களா எலக்ட்ரிக் கம்பத்தில், அந்த மாதிரிலாம் நிற்கும்போது, இல்லை அது அவங்க மேலே விழும்போது, இந்த மாதிரி இருக்கும்போது உடனே அதை அவங்கள வந்து நம்ம வெளியே எடுக்க பார்க்கணும். இப்போ ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் வந்து நெருப்பு பற்றிக்கிச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, நெருப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னும் போது அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும், பாய்சனஸ் கேஸ் இருக்கும். இந்த வாய்வு வந்து இவங்களை தாக்கிடுச்சு, இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த பாய்சனஸ் கேஸ் எல்லாம் வரும் முதல்ல அவங்கள அங்கேருந்து வெளியேற்றணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான். அடுத்தது, the following conditions require the first aiders prompt attention to failure of breathing, stoppage of heart, severe bleeding and shock, poisoning, major burns, head injuries and fractures. இந்த மாதிரி ஒரு போய் அந்த நெருப்பில் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால மூச்சு விட முடியாமல் போகலாம். அப்புறம் வந்து ஹார்ட்டு ஃபங்க்ஷன் ஆகாமல் நிற்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஷாக்கில் கூட அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகும், அந்த ஐயோ வீடு நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னு. இல்லை ரத்தம் கசியலாம், இல்லை வந்து அவங்க ஷாக்காகி இருக்கலாம், பாய்சன் ஆகலாம், விஷம் வந்து அவங்கள தாக்கியிருக்கலாம், மேஜரான காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அந்த நெருப்பில் பட்ட காயங்கள், புண்ணு இருக்கலாம், இல்லை கை கால் கூட உடஞ்சிருக்கலாம், ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. கண்டினியூ த ட்ரீட்மெண்ட் until the doctor takes change. நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள், டாக்டர் வர வரைக்கும் அவங்களுக்கு என்ன முதல் உதவி செய்ய முடியும், எப்படி நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு. டிஸ்போசல் அப்படின்னும் போது, the earlier the doctor takes charge the greater the chances of recovery. டாக்டர் வந்து
எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம சார்ஜ் எடுக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. அதே மாதிரி ரெக்கவரியும் சீக்கிரமே நடந்துடும். ஸோ நல்லா குணமாகியும் வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு டேக் த கேஷுவாலிட்டி டு த நியரஸ்ட் ஷெல்டர். முதல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நிழலில் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான தண்ணி, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா அவங்கள தூக்கி கொண்டு போய் நிழலில் வச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஜூஸ் கொடுப்பாங்க. அப்போ அவங்க உடனே எந்திரிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி செய்யுங்க. த பெஸ்ட் ஆஃப் கோர்ஸ் இஸ் டு த ஹாஸ்பிட்டல். பெஸ்ட்டு என்ன, ஒரு வண்டி கிடச்சிச்சின்னா டக்குன்னு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விடுங்க. ஆர்எல்ஸ் இட் கேன் பி ஹிஸ் ஹவுஸ் ஆர் த நியரஸ்ட் கிளினிக். இல்லை அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போய் விடணும்னா வீட்டுக்கு விடுங்க, இல்லை கிளினிக்கில் கொண்டு போய் விடுங்க. அப்படி கேர்ஃபுல்லி வேர்டட் மெசேஜ் டு த ரிலேட்டிவ்ஸ் ஆஸ் டு ஹிஸ் கண்டிஷன் அண்ட் ஆல்சோ டு வாட் பிளேஸ் இஸ் பீயிங் டேக்கன். ஒரு நாடகத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா உடனே சொல்லும்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க பயந்துட்டு அவங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாது. அதனால் நம்ம சொல்லும்போது நம்ம வேர்ட்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக சொல்லணும், கன்வே பண்ணணும். ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காங்க, பார்த்து இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும்போது நமக்கு அவங்களுக்கு நல்லது. அப்போ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து குழந்தைக்கு சொல்லும்போதும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படி இப்படி கொண்டு போகாமல் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க எப்படின்னு சொல்லி கொண்டு போகணும். சில பேரண்ட்ஸ் அதையுமே வந்து ஃபஸ்ட்டு இப்படி சொல்கிறாங்க அப்புறம் அப்படி சொல்கிறாங்கன்னு கூட சொல்லுவாங்க. பட் ஆனாலும் உடனே ஷாக்கு கொடுக்காம நம்ம மெதுவாக பார்த்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி கன்வே பண்ணிடணும் அவங்க ஃபேமிலிக்கு. இதை உடனே ஃபோன் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் யார், இந்த மாதிரி உங்களுக்கு அடிபட்டிருக்குன்றதை நம்ம சொல்லணும். சம்மன் இந்த க்ரௌட் வில் ஜென்ரலி ஹெல்ப் இன் திஸ். யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக கும்பலில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இட் இஸ் ஆஃப்கோர்ஸ் the duty of police and they are most reliable. அதனால தான் ஹைவே பேட்ரோல்லாம் நம்மக்கிட்ட நிற்கிறாங்க. ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னா உடனே கால் பண்ணால் அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறது. இந்த பஸ் எல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகுறது அந்த ஹைவேஸில் அவங்கெல்லாம் போய் அதனால தான் போகிறாங்க. அப்போ இது வந்து யாருடைய கடமை? போலீஸோட கடமை கூட. மக்களை காப்பாற்றுறது, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனால் உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது, இது எல்லாமே. குவாலிட்டிஸ் ஆஃப் த ஃபஸ்ட் எய்டர். ஃபஸ்ட் எய்டரோடைய குவாலிட்டிஸ் என்ன? அவங்க ப்ராம்ப்டாக இருக்கணும், கரெக்டாக அவங்க வேலையை செய்யணும், அதே மாதிரி துரிதமாக வேலையை செய்யணும், குயிக்காக செய்யணும். காம் அண்ட் கண்ட்ரோல்டு. பதட்டப்படக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, அழுவக்கூடாது, அமைதியெல்லாம் நல்லா கண்ட்ரோல்டாக அவங்களுடைய யாருக்கு அடிபட்டிருக்கோ அவங்க பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த அறிவு வேணும், ஞானம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசோர்ஸ்ஃபுல். அதே மாதிரி தேவையான நமக்கு உடனே ஃபஸ்ட் எய்டுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாமே நமக்கு வேணும். இதை வச்சு தான் நம்மளால் உடனே வந்து ஆக்சிஜன் சப்ளை கொடுக்க முடியும். அப்படின்னும் போது அது நமக்கு தேவை. டிஞ்சர் உடனே எடுத்துகிட்டு வந்து அதனால தான் அந்த டிஞ்சர் வைப்பாங்க அடிபட்ட குழந்தைங்களுக்கு. அடுத்தது ஸ்வீட் டெம்பர் அண்டு சிம்பத்தட்டிக். அதே மாதிரி சிம்பத்தட்டிக்காக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ரொம்ப வந்து கத்தக்கூடாது. ஒரு குழந்தை உளுந்த உடனே அடிபட்டவுடனே அம்மாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சண்டை தான் போடுவாங்க, அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுக்கு ட்ரீட்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்கில்ஃபுல் அண்ட் டேக்ட்ஃபுல். அதே மாதிரி திறமைசாலியாக இருக்கணும். இந்த இதை வந்து கடந்து போகிறவங்களாக இருக்கணும். டெக்ஸ்ட்ரஸஸ் அண்ட் கிளவர். அப்போது அதே மாதிரி கிளவராக வந்து நீங்கள் ப்ளே பண்ணணும். ஃபெய்த் அண்ட் பர்சிவரன்ஸ். அதாவது நம்பணும் நல்லா ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே அப்படியே நீடிக்கணும். அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் எய்டு. ஃபஸ்ட் எய்டோட பிரின்சிபல்ஸ், கொள்கைகள் என்ன? அது ஒரு 12 பாயிண்ட் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் த காஸ் ஆஃப் இன்ஜுரி. எதனால் இந்த இன்ஜுரி நடந்துச்சோ அதை முதல்ல எடுத்து போடுங்க. ஆர் த பேஷண்ட் ஃப்ரம் த காஸ் ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். இல்லை அந்த இடத்துலேருந்து முதல்ல அந்த பேஷண்ட்டை அவங்கள முதல்ல கூட்டிகிட்டு போங்க. ஈ ஷுட் தென் ரெண்டர் சச் ஹெல்ப் தட் மே ப்ரிவெண்ட் ஃபர்தர் இன்ஜுரி. திரும்பியும் அந்த வண்டி வரும், திரும்பியும் அரைக்கிற மாதிரி வரும். அப்போ முதல்ல அந்த இடத்துலேருந்து நம்ம அவங்கள அந்த பேஷண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிடணும். பேஷண்ட்டை the bleeding should be stopped immediately. அதே மாதிரி ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு, ரத்தம் வந்துட்டுருக்குன்னா அதை முதல்ல நிறுத்துறதுக்கு பார்க்கணும். irrespective of other injuries. பெரிய இன்ஜுரிஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி வீட்லேயே குழந்தைங்க விழுந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு உடனே ரத்தம் வருது, அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்க்குறது தான். கீப் த பேஷண்ட் வார்ம். அதுக்கு வந்து ஐஸ் கட்டியெல்லாம் வைப்பாங்க இல்லையா, உடனே அது அப்போ தான் நிற்கும். அந்த மாதிரி கீப் த பேஷண்ட் வார்ம் பை wrapping him and clothes and rugs or blankets and sheets as the cause may be. அது மாதிரி அவங்களுக்கு வந்து
விழுந்துட்டாங்க, ட்ரெஸ்ஸு விலகி போயிடுச்சு, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்கள நல்லா கூப்பிட்டு அந்த பிளாங்கெட்டையோ இல்லை ஒரு துணியோ வச்சு அவங்கள முதல்ல அந்த கையில் ரத்தம் வந்துச்சுன்னா முதல்ல கட்டு போடுவாங்க இல்லையா, துணியை கிழித்து கட்டு போடுவாங்க ஹீரோயின்லாம் ஹீரோவுக்கு. ஸோ இல்லை ஹீரோலாம் ஹீரோயினுக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம முதல்ல கட்டு போடணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பிளாங்கெட் இருந்துச்சுன்னா அதில் போத்தி விடலாம். அந்த மாதிரி ஷீட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்கள இன்ஜுரி உடனே பார்த்திங்கன்னா அந்த போர்வை பொத்தி தான் போடுவாங்க. அதுதான். அதே மாதிரி ரிமூவ் த க்ளோத்ஸ் ஆஃப் த பேஷண்ட் ஒன்லி வென் எசென்ஷியல். இப்போ பேஷண்ட்ஸோட கிளாத்ஸ் ஏதாவது வேணும், ரிமூவ் பண்ணணும். அந்த ட்ரெஸ்ஸுனால் அவங்களுக்கு இன்னும் நிறையா அடிப்படும், இல்லை வலிக்கும், அது கீறும் அப்படின்னும் போது அவங்களுக்கு வேணும்னா அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணலாம். சச் ரிமூவல் ஆஃப் க்ளோத்ஸ் மஸ்ட் நாட் காஸ் பெயின் ஆர் டிஸ்கம்ஃபர்ட் டு த பேஷண்ட். அதையும் வந்து நீங்கள் பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லி அந்த சதையும் சேர்த்து இழுத்துடக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல், இந்த டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல், அந்த பேஷண்ட்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வேணால் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். The wound should be covered at once with a clean during in case of a fracture. The injured limb should be supported and placed in a natural position as far as possible with splints and bandages. இப்போ ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஒரு குழந்தைக்கு எல்லாம் அடிபட்டுருச்சு அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேண்டேஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போட்டு சுற்றணும். அதே மாதிரி கை ஏதோ ஒரு காலோ இல்லை விரல்களோ ஏதோ ஒன்று ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னாக்க அதை நேராக அந்த பொசிஷனில் நார்மலாக நம்ம வந்து நிற்க வைக்கணும். அதை வந்து அந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்ணணும். கால் எந்திரிக்க முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி. Make immediate proper arrangements to transport the patient to a hospital or to a qualified doctor is the vanity. It should, however, be remembered that the first aider need not to be a doctor. இது மாதிரி உடனே இமீடியட்டாக நீங்கள் டிரான்ஸ்போர்ட் ஆம்புலன்ஸ், அதுக்காக தான் 108 ஆம்புலன்ஸுன்றதையே கொண்டு வந்தாங்க. உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு நம்ம தெரிவிக்கும் போது அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு குவாலிஃபைட் டாக்டர் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், என்ன எதுவுமே தெரியாது. அதனால் முதல்ல ஆம்புலன்ஸோ இல்லை வந்து எந்த ஒரு வெஹிக்கலில் அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு கொடுக்கலனா கூட டாக்டர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா கூட டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும். The injured should be given as much rest as possible and his body should be kept in restful position. மாதிரி அடிபட்டிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக என்ன கொடுக்கணும், ஓய்வு கொடுக்கணும். அந்த ஓய்வுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து நிறைய சுகப்படுத்தும். அந்த பொசிஷனில் அவங்கள வச்சுருக்கணும். அவங்களோட பாடி வந்து நல்ல ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு. அதனால தான் அந்த பெட்டை வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக படுக்க வச்சு அப்படி படுக்க வைப்பாங்க. இன்கேஸ் that the person has been poisoned, efforts should be made to take out poison first. இல்லை ஒரு பாம்பு கடிச்சிச்சு, பாய்சன் ஆயிடுச்சு, இல்லை இவங்களே பாய்சன் எடுத்துட்டாங்க, இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாய்சனை வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக பண்ணணும். நமக்கு தெரியாததெல்லாம் பண்ணக்கூடாது. ஏற்கனவே முன் அனுபவங்கள் இருந்துச்சு, இல்லை டாக்டர்ஸ் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதுபடி தான் கேட்கணும். இன் கேஸ் ஆஃப் ஃப்ராக்சர் the broken part should be saved from movement till proper medical aid is available. இந்த மாதிரி இது ஃப்ராக்சர் நடந்துருச்சு அப்படின்னா, இல்லை உடஞ்சிருச்சு ஒரு கால் ஒரு பகுதி, ஏதோ ஒரு உடம்புல ஒரு பகுதி அப்படின்னா முதல்ல ப்ராப்பராக அவங்களுக்கு மெடிக்கல் எய்டு கொடுத்து உடனே நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்கள கூட்டிகிட்டு போகணும். ஆஃபர் வார்ம் மில்க் ஆர் டீ. சூடாக டீ கொடுங்க, ஜூஸ் கொடுப்போங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் மயக்கம் போட்டு உள்ள இருக்கும்போது. அது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இஃப் த பேஷண்ட் இஸ் இன் சென்சஸ் ஹி மே பி கிவன் அ கப் ஆஃப் வார்ம் மில்க் ஆர் டீ. இப்போ பேஷண்ட் வந்து கான்ஷியஸாக இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டீ இல்லைன்னா மில்க்கு கொடுக்கலாம். ஃபுல் நாலேஜ் ஆஃப் anatomy இஸ் எசென்ஷியல் ஃபார் கிவிங் ஃபஸ்ட் எய்டு. ஒரு ஃபஸ்ட் எய்டு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியணும். கண் என்ன மாதிரி இருக்குது, காலுக்கு அது எல்லா பாடி பார்ட்ஸ் anatomy எல்லாமே நமக்கு தெரியணும். இந்த ஃபஸ்ட் எய்டர் மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட் நாலேஜ் அபவுட் anatomy and physiology. It will enable him to render proper first aid to the injured. அனாட்டமியோ இந்த ஃபிசியாலஜியும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ப்ராப்பராக ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுக்க முடியும் அடிபட்டவங்களுக்கு அப்படின்னு. do no assume the role of doctor. ஓகே, டாக்டரோட ரோலை நீங்கள் வந்து அஷ்யூம் பண்ணி நீங்களா எதுவும் செஞ்சிடாதீங்க. நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் எய்ட். ஃபஸ்ட் எய்டுக்கான தேவை என்ன, முக்கியத்துவம் என்ன, அதில் பார்த்தீங்கன்னா இஃப் அன் ஆக்சிடெண்ட் ஹேப்பன்ஸ் இன் த ஒர்க் பிளேஸ். ஒரு பிளேஸில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. யூ cannot be a helpless witness since simply standing by can
பொட்டென்ஷியலி worsen the situation. சும்மா போய் அங்கே போய் நின்றுட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. இங்கே அங்கே ஹெல்ப் பண்ணாமையும் நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ நிறைய பேர் ஆக்சிடெண்ட் நடந்தால் அதை கண்டுக்காமல் போகிறதுக்கான மெயின் காரணம் போலீஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அது கிடையாது. அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் ட்ரீட்மெண்ட் உடனே கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து லாவாக வந்துருச்சு. ஸோ அந்த சட்டப்படி வந்து அவங்கள கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சும்மா நின்றுட்டே இருந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆக்சிடெண்ட் ஆனாலும் எப்படி அவங்களோட சிச்சுவேஷன் மாறினாலும் கஷ்டமாக மாறினாலும் அப்படியே நிற்கலாம் கூடாது அப்படின்னா உடனே ஏதாவது ஒரு உதவி செய்யணும். ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் த இனிஷியல் அசிஸ்டன்ஸ் கிவன் டு த விக்டிம் இன்ஜுரி ஆர் இல்னஸ். ஸோ ஃபஸ்ட் எய்டுங்கிறது அடிபட்டவங்களுக்கு இல்லை உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்குற முதல் உதவி அப்படிங்கிறது நமக்கு தேவை. அது இனிஷியலாக நம்ம அசிஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதானே தவிர ட்ரீட் பண்ணுறது டாக்டர் தான். ப்ரொவைடிங் குவிக் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அன்டில் ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ஸ் அரைவ்ஸ். அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் டாக்டர் யாராவது வர வரைக்கும் நம்மளால் கொடுக்கக்கூடிய சின்ன மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஒரு துரிதமான ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அவ்வளோதான். இஃப் அஃபோர்ட்ஸ் people with the ability to provide help during various emergency situations. அது மாதிரி உங்களால் குடிக்க முடியுது, ஒரு மயக்கம் வந்துடுச்சு உடனே ஜூஸ் கொடுக்க முடியுது, மயக்கம் வந்துடுச்சு உடனே வேறு ஏதாவது உங்களுக்கு செய்ய முடியுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த உதவியை செய்யணும். இஃப் someone ingests hazardous substances or suffers health related issues like a heart attack, or if a natural disaster occurs, a person knowledgeable in first and becomes more than just another bystander. இப்போ ஆசிட் ஊற்றுறது இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா, காலில் தெரியாமல் படுறது, அப்புறம் வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் லைக் ஹார்ட் அட்டாக் ஏதாவது வரும்போது, அப்புறம் வந்து இயற்கையான அந்த பேரழிவுகள்லாம் வரும்போது ஒரு பர்சனல் நாலேஜபிள் பர்சன் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உடனே பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்துருச்சு, ஒரு பேரழிவு வந்துருச்சு, உடனே என்ன பண்ணுறாங்க, நம்மளை வாலண்டியர்ஸ் போய் அங்கே தன்னார்வ தொண்டர்கள் போய் அங்கே நீந்து இல்லை போட் எடுத்துகிட்டு போய் அந்த சென்னையில் இருக்க மக்களை காப்பாற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம உதவி செய்கிறது மாதிரி தான். ஸோ அவங்க பக்கத்தில் கூட நம்ம நிற்கிறது அப்படிங்கிறது. அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் ஹெல்ப்ஸ் என்ஷூர் தட் த ரைட் மெத்தட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிங் மெடிக்கல் அசிஸ்டன்சஸ் ஆர் ப்ரொவைடட். ஃபஸ்ட் எய்டு அப்படிங்கும்போது என்னது, அதில் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ஏதாவது நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும், முதல் உதவி முதல்ல நம்ம கொடுக்க முடியுமா, அதுக்கான ரைட்டான மெத்தட் என்ன, சரியான முறை என்ன அப்படின்படி செய்யணும். knowledge and first aid also benefits the individual themselves. அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கே ஒரு ஆபத்து வரும்போது அதுக்கு உங்களுக்கே உதவியாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு அந்த அறிவுன்றது தேவை. அதுவும் டீச்சர்ஸுக்கு இந்த ஃபஸ்ட் எய்டு பற்றின அந்த அறிவு நிறைய தேவை. இன்னும் அதிகமாக படிக்கணும். நம்ம புக்கில் கொடுத்ததை விட நீங்கள் அதிகமாக கற்றுக்கும் போது அங்கே போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனால் எப்பொழுதுமே டாக்டர் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாவது தப்பாக கொடுத்துட்டோம்னு சொன்னாக்க அது பெரிய இதாகிடும். பார்த்து கவனமாக செய்யணும். while everyone can benefit from first aid training, அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே அதில் பலன் அடையலாம். ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்த ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் மூலயமா எல்லாருக்குமே அது பலன் தான், அவங்களுக்கே அது முதல்ல பலன் கொடுக்கும். வேரியஸ் பிஸ்னஸ் ரெக்வயர் தேர் எம்ப்ளாயீஸ் டு பி ட்ரெயின் இன் ஃபஸ்ட், and anyone who works in high risk environment should have basic first aid knowledge. அது மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸோ எந்த ஒரு வேலை இடத்துலையோ நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஃபஸ்ட் எய்டுன்றது என்ன, அதனால் என்ன பலன் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் என்விரான்மெண்ட்லலாம் வேலை பார்க்குறாங்க இல்லையா, இந்த சாக்கடைக்குள்ளே போயினா அதில் வந்து என்ன மாதிரியான சுவாச கோளாறு ஏற்பட்டு எத்தனை பேர் அந்த பாய்சனஸ் கேஸ் வந்து இறந்து போகிறாங்க. அந்த மாதிரி ரிஸ்கியான இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு முதல்ல அவங்கள எப்படி காப்பாற்றுறது, முதல்ல அவங்களுக்கு முதலுதவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும். அந்த மாதிரி ரிஸ்க்கான பிளேஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டுங்கிற அந்த நாலேஜ் வந்து தேவைப்படுது. வித்தவுட் த ப்ராப்பர் ஃபஸ்ட் எய்ட் a simple injury called could turn into something much more severe. First doesn't just facilitate recovery, it helps save லைஃப்ஸ். அப்போது ஒரு ப்ராப்பரான ஃபஸ்ட் எய்ட் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா சின்ன ஒரு இன்ஜுரி கூட பெருசாக மாறலாம்,
ரொம்ப சிவியராக மாறலாம். அப்படி அதனால அந்த சின்ன சின்ன ஃபஸ்ட் எய்டுங்கிறது நமக்கு வந்து தேவைப்படுது. அதை பற்றின அறிவும் நமக்கு தேவைப்படுது. அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட் ரெக்கவரி, இட் ஹெல்ப்ஸ் சேவ் லைஃப். ஒரு உயிரையே அது காப்பாற்றுது. ஒரு சின்ன ஒரு இதை நீங்கள் செய்யும்போது அந்த இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது இந்த சிபிஆர்னு ஒன்று பண்ணுவாங்க, அதாவது செஸ்ட் கம்ப்ரெஷன், அப்படியே அந்த கையை வச்சு அழுத்துறது, அந்த முதல் உதவி கொடுத்ததுனால தான் அந்த உயிர் வந்து பிழைக்க முடியுது. ஸோ அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கான முதல் உதவியை நம்ம கற்றுக்கிறதுல தப்பே இல்லை. அதன் பற்றிய அறிவு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுல நமக்கு தப்பே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் எய்டோட டாப்பிக்கு. இதில் நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்தது சேஃப்டி எஜுகேஷன் அப்படின்னும்போது அது ஒரு ரொம்ப முக்கியம் இல்லையா? பாதுகாப்பு, சேஃப்டிங்கிறது எல்லா இடத்துலையுமே ரொம்ப முக்கியம். இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டிவைஸ் டு கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவெண்ட் ஆக்சிடென்ட்ஸ். அது ஒரு முக்கியமான ஒரு இது. எதுக்காக அப்படின்னா, நமக்கு எது இருந்தாலும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் தடுக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போ சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஸ்கூலில் ரொம்ப முக்கியம். சேஃப்டி அட் ஸ்கூலில் எப்படி சேஃப்டியாக இருக்கிறது? ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் தேர் டைம் இன் ஸ்கூல்ஸ். டியூரிங் லெஷர் ஹார்ஸ் they get opportunities to get themselves involved in such activities which may lead to accidents. சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள நம்ம விட்டோன்னா போதும், நல்லா விளையாடிக்கிட்டு கடைசியில் பார்த்தா அடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். 2 பேரும் அடிச்சிருப்பாங்க, உதச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பொண்ணு வந்துடும், அந்த அடிபட்டுரும், இது மாதிரி போயிட்டே இருக்கும். இது வீட்லேயுமே நடக்குது. இது இப்போ ஸ்கூல் டைமில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் 8 hours வந்து கண்டிப்பாக என்னத்தில் தான் யூஸ் பண்ணுறாங்க குழந்தைங்க அப்படின்னா, ஸ்கூலில் தான் இருக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரீ பீரியடு இல்லை ஃப்ரீ டைமு இல்லை பிடி பீரியடு இதிலெல்லாம் போய் ஜஸ்ட்டு என்ன ஆகிட்டுறாங்க, அடிச்சுக்கிட்டு விழுந்துடுறாங்க, அடிபட்டுறது. மோஸ்ட்டாக கிளாஸ் ரூம்லேயே இது நடக்கும். இல்லை லெபார்ட்ரிஸ் லேபில் போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நடக்கும். ப்ளே கிரவுண்டில் நடக்கும். ஸ்டூடெண்ட் ரோல், டீச்சர்ஸ் ரோல், ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பற்றி பார்ப்போம். கிளாஸ் ரூமில் என்ன நடக்குது? கிளாஸ் ரூம் கன்ஜெஷன்ஸ் ஆஃப் பெஞ்சஸ் அண்ட் டேபிள்ஸ் இந்த கிளாஸ் ரூம் ஷுட் பி அவாய்டட். ப்ரோக்கன் ஃபர்னிச்சர் ஷுட் பி ரிமூவ்ட். அது மாதிரி ரொம்ப பக்கத்தில் நெருக்கி பெஞ்சு டெஸ்க்கு போட்டிருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் அடிச்சுக்கிட்டு நவுந்துக்கிட்டு போகிறதுக்கே அதுலேயே என்னாகும், சேஃப்டி இல்லாமல் போகும். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி போடக்கூடாது. அதே மாதிரி உடஞ்ச ஃபர்னிச்சர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனடியாக அதிலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அதில் உட்காந்துட்டு இல்லை ஏறி விளையாடிட்டு உடச்சி விழுந்துருவாங்க. அதனாலேயும் இன்ஜுரி நடக்கும். கிளாஸ் ரூம் ஷுட் ப்ரூவ் டு பி த சேஃப்டி பிளேஸ் ஃபார் எவ்ரி பியூப்பிள் டு சிட் அண்ட் ஈஸ் அண்ட் லிசன் டு லெக்சர்ஸ். ஒரு கிளாஸ் ரூம்ங்கிறது ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு சேஃபான பிளேஸாக இருக்கணும். அங்கே குழந்தைங்க உட்காந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், படிக்கலாம், லெக்சர்ஸ் கேட்கலாம், என்ன வேணாலும் அவங்க வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க. சில ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்தா பாம்பு வருதுன்னுவாங்க, எலி வருதுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெளியிலேருந்து கூட நமக்கு பிரச்சனை வருது. அந்த மாதிரி இருக்கிற என்விரான்மெண்ட் இருக்கக்கூடாது. ஆல் த வால்ஸ் ஷுட் பி ஒயிட் வாஷ் அண்ட் தேர் ஷுட் பி ப்ராப்பர் வென்டிலேஷன் இந்த கிளாஸ் ரூம். எல்லா கிளாஸ் ரூம்ஸும் கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா சுண்ணாம்பு அடிச்சுருக்கணும். அந்த பெயிண்ட் அடித்தா தான் நல்லது. ஏன்னா அதுலேருந்து கூட என்ன வரும், ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி நல்ல காற்றோட்டம் உள்ள ஒரு கிளாஸ் ரூமாக அது இருக்கணும். கிளாஸ் ஃபிட்டட் டு த விண்டோ ஷுட் பி ஹைலி ஃபிக்ஸ்டு. அது மாதிரி விண்டோவை நீங்கள் ஜன்னல் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நல்லா தரமானதாக அது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஷுட் பி ப்ராப்பர் வென்டிலேஷன் இந்த கிளாஸ் ரூம். அதே மாதிரி அது நல்லா காற்று கொடுக்குற ஒரு ஜன்னலாக இருக்கணும். அந்த மாதிரி வெளிச்சம் கொடுக்குற ஜன்னலாகவும் இருக்கணும். கிளாஸ் ஃபிட்டட் டு த விண்டோஸ் ஷுட் பி ஹைலி ஃபிக்ஸ்ட் அண்ட் தேர் ஷுட் பி நோ ப்ரோக்கன் பிளேசஸ் ஹேங்கிங் ஓவர் எனிவேர். ஜன்னல் வைக்கிறீங்க அப்படின்னா அதை நல்லா உயர்த்தி வைக்கணும். பெரிய இடத்துல ஹைட்டான இடத்துல கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அங்கே எதுவும் உடஞ்ச பொருட்களோ உடஞ்ச கண்ணாடிகளோ வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயும் இன்ஜுரிஸ் வரும். அதுப்போ சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஷார்ப் எட்ஜஸ் ஆஃப் த வால்ஸு. சில பேர் போய் கரெக்டாக முனையில் போய் முட்டிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்குது. பில்லர்ஸ் அண்ட் டோர்ஸ் அதே மாதிரி பில்லரும் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இல்லை கதவு பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். அதில் முட்டிக்கிறது, இடிச்சிக்கிறது, இதனால் டேஞ்சர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வருது. ஆர் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் டு our children. What they take ஷார்ப் டர்ன்ஸ். ஸோ ஷார்ப்பாக திரும்புகிறேன்னு சொல்லி திரும்பும்போது அவங்களால மோதிச்சு அடிபட்டுரும். டர்ன்ஸ் மே டேஷ் அகேன்ஸ்ட் தெம்.
ஸோ அதனால் அதை பார்த்துக்கணும். அடுத்தது லெபார்ட்டரிஸில் எப்படி அடிப்படும், இல்லை எப்படி சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெபார்ட்டரி ரூம்ஸ் மஸ்ட் பி கம்பேரிட்டிவ்லி பிக். லேப் வந்து எப்போதுமே பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன். In addition to the big room where experiments are performed, a lecture theatre, one attaches storeroom and one preparation room should also be provided. அதில் வந்து லேபுக்குள்ளேயே செக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு செக்ஷன்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு, இன்னொரு செக்ஷன்ஸ் வந்து நீங்கள் என்ன ப்ராக்டிக்கல்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க, இந்த ஆசிட் எடுத்து இதில் ஊற்ற அந்த ஆசிட். பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலேஜஸ்லேயும் நிறைய ஸ்கூல்ஸில், அது அப்ராடில் கூட எப்படி இருக்குது அப்படின்னா, லேபில் நின்றுட்டே இருப்பாங்க, அங்கே தான் கிளாஸ் எடுப்பாங்க, லெக்சர்ஸ் எடுப்பாங்க, இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. பட் செக்ஷன்ஸாக பிரித்தா அந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறத தவிர்க்கலாம். அப்போ லெக்சர்ஸ் அங்கே கேட்டுட்டு இங்கே வந்து என்ன செய்வாங்க, அதையே அப்படியே செஞ்சு பார்ப்பாங்க. There should be proper arrangement for ventilation and light in the laboratory and the lecture hall. அதே மாதிரி அதுலேயும் காற்றோட்டம் உள்ள ஒரு கிளாஸ் ரூமாக இருக்கணும், லேபாக இருக்கணும், அது மாதிரி வெளிச்சம் இருக்கணும். லேபுக்குள்ளே அந்த லெக்சர் கொடுக்குற ஹால்லையும் வெளிச்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Wall, almirahs and cupboards are for keeping apparatus and chemical safety. மாதிரி செவுராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அலமாரி இல்லை கபோர்டு எதாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் என்ன பண்ணணும், அப்பரேட்டஸை கரெக்டாக வைக்கணும். அது கெமிக்கல்லாம் வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு வெளியில் வைக்கக்கூடாது, அதை நல்லா லாக் பண்ணி ஒரு இடத்துல வைக்கணும். ஏன்னா அதில் ஆசிட் இருக்கும், பாய்சனஸ் கேஸ் வரும், அந்த மாதிரி. ஸோ ப்ராப்பராக அந்த அலமாரியில் கரெக்டாக போட்டு பூட்டி வைக்கணும். ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கேஸ் அண்ட் கேஸ் பர்னர், ஸ்பிரிட் லேம்ப்ஸு. இப்போ இங்கே சிலிண்டர் கேஸ் எல்லாம் வருது இல்லையா, நெருப்பு, அந்த டியூபு, இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக வச்சுருக்கணும். அப்போ தான் கரெக்டாக நெருப்புலாம் வந்து சேஃபாக இருக்கணும், எந்த இன்ஜுரியும் வராது. ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாட்டர், சிங்க் அண்ட் டேப்ஸ். வாட்டர் அங்கே போகிறீங்களா லேபுக்குள்ளே, அங்கே கரெக்டாக சிங்க்கு கை கழுவுறதுக்கு டேப் இருக்கணும், அது மாதிரி தண்ணி வரணும், அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, கேர் இந்த யூஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ். அது மாதிரி ஒரு கெமிக்கல் எக்யூப்மெண்ட் ஏதாவது எடுக்கிறீங்க, டெஸ்ட் டியூபோ இல்லை வேறு ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா, அதை நீங்கள் ப்ராப்பராக இல்லை கேர்ஃபுல்லாக எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும். அக்வேரியம் ஃபார் கீப்பிங் ஃபிஷ் அண்ட் வாட்டர் பிளான்ட்ஸ் அண்ட் ஜெர்மினேஷன் பெட். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபிஷ் அக்வேரியம் வைக்கிறீங்க, மீன் தொட்டி, இல்லை வந்து செடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி அந்த விதைகளை ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ப்ராப்பரான ஒரு சேஃபான பிளேஸில் வச்சு வளர்க்கணும். In home science lab, separate rooms for kitchen, laundry, sweeping and first aid are to be provided. ஹோம் சயின்ஸ்னால் வீட்டில் என்ன பண்ணுறோம் அது மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கிச்சனுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கணும், துணி துவைக்கிறதுக்குன்னு ஒரு தனி, அது மாதிரி தைக்கிறதுக்கு ஒரு தனி, ஃபஸ்ட் எய்டுக்கு தனி, இப்படி நீங்கள் வந்து ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும் ஹோம் சயின்ஸ் லேபில். ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் வேர் ப்ராப்பர் கிளாஸ். அதே மாதிரி நெருப்பு இல்லை கம்ப்யூட்டருக்கு போகும்போது கண்டிப்பாக என்ன பண்ணலாம், சேஃப்டி கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டியூரிங் த ஆப்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்லேயே நிறைய நேரம் இருக்கும்போது நம்ம கண் என்ன ஆகுது, எரியுது, கண்ணுக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சேஃப்டி கிளாஸஸ் பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்விட்ச் பாக்ஸஸ் அண்டர் த கம்ப்யூட்டர் டேபிள். மேலே வைப்பாங்க முன்னாடிலாம், இப்போ பார்த்தா டேபிளுக்கு அடியில் வச்சுருக்காங்க ஸ்விட்ச் பாக்ஸஸ். அப்போ அது மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் காலகீழே வச்சாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியல, ஆனால் ஸ்விட்ச் பாக்ஸஸ் இப்போலாம் கீழே தான் வைக்கிறாங்க. அந்த ஃப்ளோர் அண்ட் த ஒர்க் டேபிள் ஷுட் பி கெப்ட் வித் பர்ஃபெக்ட் கிளீன்லினஸ். தரையோ இல்லை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற டேபிளோ எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும். ஆல் பாட்டில்ஸ் வித் பாய்சனஸ் கெமிக்கல்ஸ் ஷுட் பி லேபிள்ட் இன் போல்டு லெட்டர்ஸ். அது மாதிரி எல்லா கெமிக்கல்ஸ்லேயுமே இந்தந்த கெமிக்கல்ஸ் இந்தந்த இதில் ஆசிட் இருக்குது, இது இவ்வளோ பாய்சன், இந்த இதில் என்ன கெமிக்கல் அப்படின்னு சொல்லி போல்டு லெட்டர்ஸில் எழுதி வச்சுருக்கணும். ப்ளே ஏரியா ஷுட் பி ஃபென்ஸ்ட், ப்ராப்பர்லி அவாய்டட் பார்க்டு வைப்ஸ். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னு கரெக்டாக வந்து நீங்கள் ப்ளே கிரவுண்டில் விளையாட குழந்தைங்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் என்ன பண்ணியிருக்கணும், ஃபென்ஸு காம்பவுண்ட் போட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைங்க வெளியில் போவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும், மிஸ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்காமல் காம்பவுண்ட்குள்ளே நீங்கள் வந்து குழந்தைங்கள வச்சுக்கணும். டியூரிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் வேர் சூட்டபிள் ட்ரெஸ். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிளாஸ்லாம் நடக்குன்னா அதுக்கு தான் அந்த பிடியோடைய ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போகிறாங்க. அதுலேயும் வந்து எல்லோ க்ரீனுன்னு சொல்லிட்டு அவங்களோட
குரூப் படி போட்டுட்டு போகிறதுக்கு. பாப்பா பேத்திக்குன்னு தனியாக ட்ரெஸ்ஸுன்றது ரொம்ப தேவை அப்படிங்கிறாங்க. அது வந்து சேஃப்டிக்காக. வார்மிங் அப் எக்ஸசைஸ் இஸ் எசென்ஷியல் பிஃபோர் இண்டல்ஜிங் இன் எனி விகரஸ் ஆக்டிவிட்டி. எந்த ஒரு நீங்கள் கேம்ஸோ ஸ்போர்ட்ஸோ எதுக்கோ போனீங்கனாலும் வார்ம் அப் பண்ண சொல்லுவாங்க. அந்த வார்ம் அப் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப விகரஸாக ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வார்ம் அப்ன்றது கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. பிளேயிங் எக்யூப்மெண்ட்ஸ் வில் பி செக்டு. நீங்கள் எந்த விளையாட்டு பொருளை எடுத்து விளையாட போனாலும் அந்த விளையாட்டு பொருள் சேஃபாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி டிவைடட் இன் த குரூப்ஸ் தென் ஒன்லி ப்ளே வித் த ஆக்டிவிட்டீஸ். அது மாதிரி குரூப்பாக பிரிச்சிடணும். அந்த குரூப் வைஸை நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து அவங்கள விளையாட வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டூடெண்ட்டோட ரோல் என்ன? சேஃபாக இருக்கிறதுக்கு, சேஃப்டியாக இருக்கிறதுக்கு. அப்போ அவங்களுக்கும் ஒரு ரோல் இருக்கணும் இல்லையா? ஸோ அது என்ன? ஏரியாஸ் அவுட் சைட் த கிளாஸ் ரூம் பில்டிங் அண்ட் இன்சைட் ஷுட் பி கெப்ட் க்ளீன். கிளாஸ் ரூம்குள்ளேயா இருந்தாலும் சரி, கிளாஸ் ரூம்க்கு வெளியே இருந்தாலும் சரி, அந்த இடத்த அவங்க என்ன பண்ணிக்கணும்? சுத்தமாக வச்சுக்கணும். அவாய்ட் புஷ்ஷிங், ஷோயிங் அண்ட் ரன்னிங் இன் த ஸ்கூல் பில்டிங். பிடிச்சி தள்ளுறது, இழுக்கிறது, ஓடுறது, இது எல்லாத்தையுமே ஸ்கூல் பில்டிங்குள்ளார வச்சுக்கக்கூடாது குழந்தைங்க. அது அவங்களோட ரோல் அது. அந்த மாதிரி பார்த்துக்கணும். கோ த்ரூ டோர்ஸ் கேர்ஃபுல்லி. நீங்கள் கதவை தாண்டி போகிறீங்க அப்படின்னா அதில் கவனமாக போகணும். நோ த லொக்கேஷன் ஆஃப் எக்ஸிஸ்ட் அண்ட் ஃபயர் எஸ்கேப். அது மாதிரி ஃபயர் அலாம் கொடுத்து ஒரு தடவை வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் ஓட சொல்லுவாங்க. ஃபயர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஓட சொல்லுவாங்க. அப்போ எப்படி ஓடணும் அப்படிங்கிறது, எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ எலிவேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா, லிஃப்ட் இருந்துச்சுன்னா லிஃப்ட்டை பயன்படுத்தக்கூடாது. படிக்கட்டு வழியாக தான் போகணும். எந்த ஒரு நெருப்பு வந்திருந்தாலும், எந்த ஒரு இடமா இருந்தாலும். ஸோ இந்த பேசிக்கான நாலேஜ் அப்போ எப்படி இந்த சைடு படிக்கட்டு இருக்குது, எப்படி ஓடணும் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது. டோன்ட் ப்ளே இன்சைட் த கிளாஸ் ரூம்குள்ளார விளையாடாதீங்க. கிளாஸ் ரூம்குள்ளார தான் எல்லோரும் விளையாடிருக்கோம் இன்ன வரைக்கும். த ஆட்டிடியூட் ஆஃப் த சில்ட்ரன் இஸ் நாட் டோட்டலி ஃப்ரீ ஃப்ரம் மிஸ்சீவஸ்னஸ். ஸோ குழந்தைங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறதுன்றது இருக்கவே கூடாது அப்படிங்கிறது. as such live wire laying anywhere, uncovered switches and broken parts of electrical installations exposed anywhere are tempting ones for the children to middle with. அங்கே வந்து சில பார்த்திங்கன்னா ஒயரெல்லாம் வந்து கீழே தொங்கும். அந்த ஒயரில் பார்த்திங்கன்னா வெட்டுப்பட்டிருக்கும். அதில் இது போட்டிருப்பாங்க. அதில் அந்த இன்சுலேஷன் டேப் கூட போடாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சுவிட்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர்டாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் இதே இருக்குது, அது உடஞ்சிருக்கு, அதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகும், எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப டேஞ்சர் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க போய் அதில் விளையாடலாமா, இந்த ஒயரை பிடிக்கலாமா, தொங்கலாமா அப்படிலாம் நினைப்பாங்க. ஸோ இட் இஸ் டேஞ்சர். அந்த குழந்தைங்க அந்த மாதிரி போகக்கூடாது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது குழந்தைங்களோட ரோல். டீச்சரோட ரோல் என்ன? டு அப்ரோச் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலர்லி. சைக்கலாஜிக்கலாக அந்த குழந்தை ஏதாவது ப்ராப்ளம்ஸில் இருக்கா, அந்த குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக செக் பண்ணோம். டு எக்ஸ்பிளைன் ஹவு டு ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன் த கிளாஸ் ரூம், லெபரட்டரி அண்ட் ப்ளே கிரவுண்ட். நீங்கள் கிளாஸ் ரூமில் இதெல்லாம் ரூல்ஸு. நீ வந்து ஸ்விட்சை தொடக்கூடாது, நீ வந்து ஃபேனு ஏறி பெஞ்ச் மேலே ஏறக்கூடாது. அது மாதிரி கிளாஸ் ரூம்ஸில் சில ரூல்ஸ், அந்த ரூல்ஸை வந்து நம்ம தான் கொடுக்கணும். அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணவும் வைக்கணும். அதே மாதிரி லேப்லேயும் ப்ளே கிரவுண்ட்லேயும் நம்ம வந்து இதுதான் இந்த லெவலுக்கு மேலே நீ போகக்கூடாது, இந்த பிளேஸில் தான் நீ இருக்கணும், இப்படி தான் நீ யூஸ் பண்ணணும் லேபில் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். டு ப்ரொவைட் நாலேஜ் ரிலேட்டட் டு மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். அது மாதிரி நீங்கள் வந்து மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் உங்களுக்கு ஏதாவது இருக்கா இந்த மாதிரி அப்படின்றத அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். அந்த பற்றின அறிவு வந்து குழந்தைங்களுக்கு இருக்கணும். அது மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் நடந்துச்சு, கேம்ஸு அப்படின்னா நீ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் தான் நீ வந்து விளையாட போக முடியும், இல்லைன்னா போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும். டு மெயின்டைன் ப்ராப்பர் டிசிப்ளின் இந்த கிளாஸ். அது மாதிரி ஒழுக்கத்தை நான் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். எல்லா கிளாஸ்லேயும் எப்பொழுதுமே அதை மெயின்டைன் பண்ணணும். ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம், ட்ரிங்கிங் வாட்டர், ஸ்போர்ட்ஸ், பாத்ரூம்ஸ் அண்ட் ஆல் த சரௌண்டிங் ஏரியாஸ் இன்சைட் த கிளாஸ்
ஸ்கூல் காம்பவுண்ட் ஷுட் ப்ரூவ் டு பி சேஃப். அது என்னென்ன நம்ம வசதிகள் இருக்கோ எல்லா வசதிகளையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கூல் காம்பவுண்ட்குள்ளே இருக்கிற எந்த ஒரு சரௌண்டிங்குமே நம்ம வந்து சேஃபாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அது வந்து கிளாஸ் ரூமாக இருக்கலாம், குடிக்கிற தண்ணி சேஃபாக இருக்கா, நல்ல தண்ணி வருதா, இல்லை கலப்படமாக இருக்கா, ஸ்போர்ட்ஸு, பாத்ரூம்ஸு எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து ஒரு கவனன்றது ரொம்ப முக்கியம். ஸ்டேர்கேஸ் ஷுட் நாட் பி டூ ஹை ஆர் டூ ஸ்டீப். படிக்கட்டுன்னு வச்சுருந்திங்கன்னா அது ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கக்கூடாது. ஸ்டீப்பாக இருந்தால் சில குழந்தைங்களுக்கு மயக்கம் கூட வந்துடும், அந்த மாதிரி ஏற முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம படிக்கட்டுன்றது கட்டக்கூடாது, இவ்வளோ அடி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தே மஸ்ட் பி ப்ராட் டு அண்ட் ஆன் ரஷ் at times and should have side support to a reasonable height. ஸோ படிக்கட்டு அப்படிங்கிற போது அப்போ இது என்னவாக இருக்கணும்னா ப்ராடாக இருக்கணும், கொஞ்சம் பாதை நல்லா வைக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரியான கம்பியோ இல்லை வந்து செவரோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி எல்லாமே ரீசனபிளான ஹைட்டோடு இருக்கணும், அதுன்றது ரொம்ப முக்கியம். நோ சைல்ட் சிட்ஸ் இன் த கிளாஸ் பர்மனெண்ட்லி. ஒரே கிளாஸில் எந்த குழந்தையும் பர்மனெண்ட்டாக உட்காந்துருக்கக்கூடாது. he moves from place to place during recess and leisure time. to ensure safety all places should be free from obstructions. குழந்தைங்க எல்லா இடத்துலையும் மூவ் பண்ணும். டியூரிங் ரீசஸ் டைமில், இன்டர்வல் டைமில் குழந்தைங்க இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க, அங்கே மாதிரி போக வைக்கணும். அப்படி ஒரு குழந்தை வந்து கிளாஸ்லேயே உட்காந்துருக்கு, நான் எனக்கு போக இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுதுன்னா இந்த குழந்தைய ரிலாக்ஸ்டாக வெளியில் போக வைக்கணும். லெஷர் டைம்ன்றது அவங்களுக்கு வேணும். அவங்க போகும்போது எந்த ஒரு தடைகளும் அவங்களுக்கு இல்லாதபடிக்கு அது சேஃபாக இருக்கான்னு பார்த்து அனுப்பணும். ட்ரிங்கிங் வாட்டர் ஏரியா ஷுட் நாட் பி மார்ஷி, ஸ்லஷி அண்ட் மடி அண்ட் ஸ்லிப்பரி. குடிக்கிற தண்ணி எடுக்கிற இடத்துல போகிறீங்க பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க நிற்பாங்க, அங்கே போயிட்டு பார்த்தா தண்ணி தெளித்து வச்சுருக்கோம், தண்ணி வழுக்கிற மாதிரி இருக்கும், சேறு பகுதியாக மாறி இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். The urinals and flush outs should always be kept clean. அது மாதிரி டாய்லெட் போகிறீங்கன்னா அந்த டாய்லெட்டில் இருக்கிற ஃப்ளஷ்ஷு எல்லாமே க்ளீனாகவே இருக்கணும். அது வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கூல்ஸை நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி இல்லை. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் ஆர் டு பி ஃபிக்ஸ்ட் டு த வால்ஸ் அண்ட் அட் பிளேஸ் வேர் ஃபயர் கேன் break out or where fire can break out or where there are inflammable substances. அந்த மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஃபயர் இருந்தாலும் அதை எடுத்து நம்ம பிச்சுக்கிட்டு அடிக்கும் போது அது உடனே என்ன பண்ணிடும், நெருப்பை அணைச்சிடும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரூம் செவுத்துலேயோ இல்லை வந்து இந்த காரிடோர்லேயோ செவுத்தில் மாட்டணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ், அது இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். ஆர் ஃபயர் கேன் பிரேக் அவுட் ஆர் வேர் தேர் ஆர் இன்ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்சஸ். அந்த மாதிரி நெருப்பு எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை நம்ம வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் என்னென்னா சேஃப்டி அட் ஹோம். இது வரைக்கும் நம்ம சேஃப்டி அட் ஸ்கூல் பார்த்தோம், அடுத்தது சேஃப்டி அட் ஹோம். வீட்டில் எப்படி சேஃப்டியாக இருக்கிறது அப்படிங்கும்போது அதில் வந்து வீட்டில் என்னென்ன இருக்கும், கிச்சன் இருக்கும், பாத்ரூம் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், சில்ட்ரன் பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மாதிரி ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா பில்டிங் இருக்கும், ஃப்ளோர் இருக்கும், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி இருக்கும், கரண்ட் இருக்கும் இல்லையா, எல்லாத்துலேயும் வெல்ஸ், கிணறு இருக்கலாம், ட்ரக்ஸ் ஏதாவது மாத்திரை மருந்து ஏதாவது இருக்கலாம், பாய்சன் ஸ்டோரேஜ் இதெல்லாம் கூட அங்கே இருக்கும். இன்ஃப்ளேமபிள் எளிதில் தீப்பற்றி பொருட்கள் வைக்கிற இடம். யூஸ் ப்ரிகாஷனரி மெத்தட்ஸு. ஓகே, இப்போ வருமுன் காக்கிறதுக்கு முன்னாடி என்ன நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வைக்கிறது ஒரு ப்ரிகாஷனரி மெத்தட், அந்த மாதிரி. கிச்சன் அப்படின்னும் போது இட் இஸ் எசென்ஷியல் டு நோ த டெக்னிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் த ஸ்டோர். சேஃப்டி வேர் த ஃபியூவல் யூஸ் இஸ் wood, கோல், கெரோசின், கேஸ், எலக்ட்ரிசிட்டி. கிச்சனில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்கும், கண்டிப்பாக வந்து கேஸ் இருக்கும், சிலிண்டர் தான் ரொம்ப இல்லையா, இல்லை முன்னாடி காலத்தில் வந்து கொஞ்சம் மரக்கட்டை வச்சுருப்பாங்க, அந்த கறி கட்டை இருக்கும், அதுக்கப்புறம் கெரோசின் ஏதாவது வச்சுருப்பாங்க, கரண்ட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சேஃபான பிளேஸில் வைக்கணும். கரெக்டாக அதனால தான் சிலிண்டரில் நம்ம கேஸை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். கெரோசினை வந்து கையில் எடுக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது, கொஞ்சம் தூரம் மேலே தூக்கி வைக்கணும். இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்ற டெக்னிக்ஸ் நமக்கு வந்து தெரியணும், சேஃபாக நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு.
when gas is used, நீங்கள் சிலிண்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வால்வ் அந்த சிலிண்டர் ஷுட் பி க்ளோஸ்டு when not in use. நீங்கள் யூஸ் பண்ணாத நேரத்தில் அந்த வால்வை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். அது ரொம்ப முக்கியம். அது சேஃப்டி. வீட்டில் இருக்கும்போது அது நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா சிலிண்டரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ சேஃப்டி அட் ஹோம் வந்து இன்னும் நிறையா இருக்குது. வீடியோ 1 hour ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேஃப்டி அட் ஹோமில் நெக்ஸ்ட்டு கிச்சனில் இருக்கிற என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன திங்ஸ் வந்து சேஃபாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது.